கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று பார்க்கவிருக்கும் மிஷனரி ஐடா சோஃபியா ஸ்கடர் என்ற ஐடா ஸ்கடர். இவரது பெற்றோர் அமெரிக்காவை சேர்ந்த ஜான் ஸ்கடர் மற்றும் சோஃபியா ஸ்கடர் ஆவர். அவர்கள் ராணிப்பேட்டையில் தங்கி மருத்துவ தொண்டு புரிந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஐடா சோஃபியா ஸ்கடர் 1870 டிசம்பர் 9 பிறந்தார். 8 வயது வரை தமிழ்நாட்டின் ராணிப்பேட்டையில் வளர்ந்த ஐடா பிறகு தன் பெற்றோரின் தாயகமான அமெரிக்காவிற்கு சென்றார். அதன் பின்பு ஊழியத்திற்காக ஜப்பான் நாட்டிற்கு பயணமானார். அங்கு நார்த்ஃபீல்டில் உள்ள கிறிஸ்தவ பெண்கள் பள்ளியில் சேர்ந்து விடுதியில் தங்கியிருந்து படிப்பை தொடர்ந்தார். பள்ளி இறுதித் தேர்வு எழுதிய நிலையில் உடல்நிலை சரியில்லாத தாயாரை பார்ப்பதற்காக இந்தியாவிற்கு புறப்பட்டு வந்தார். அப்பொழுது ஒரு நாள் இரவு அந்தனர் முஸ்லிம் மற்றும் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் தங்கள் மனைவிகளின் பிரசவ உதவிக்காக அவர்கள் வீட்டிற்கு வந்து ஐடாவை பெண் மருத்துவராக கருதி உதவ வேண்டினர். அவர்களிடம் தான் மருத்துவர் இல்லை என்றும் மருத்துவரான தனது தந்தையை அழைப்பதாகவும் சொன்னார். ஆனால் அவர்கள் ஆண் மருத்துவரிடம் காட்ட விரும்பாமல் திரும்பிச் சென்றனர். மறுநாள் அந்த 3 பெண்களும் பிரசவத்தின் போது இறந்து அவர்களுடைய சவ ஊர்வலங்கள் சென்றன. அதை கண்ட ஐடா மிகவும் வருந்தினார். இச்சம்பவத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கையில் தேவனால் தனது அழைப்பை உணர்ந்த ஐடா மருத்துவம் படிக்கவிருப்பதாக பெற்றோரிடம் தெரிவித்தார். பின்னர் மருத்துவம் படிக்க அமெரிக்கா சென்ற ஐடா பிலதெல்பியா மருத்துவக் கல்லூரியில் 1895 சேர்ந்தார். மருத்துவ படிப்பு முடித்ததும் வேலூரில் பெண்களுக்கென மருத்துவமனை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் ஐடாவிற்கு இருந்தது. மருத்துவமனை தொடங்க $8000 தேவைப்பட்டன. நிதி திரட்டும் பணியில் ஈடுபட்டார் ஐடா. அப்பொழுது ஷெல் என்ற முதியவர் $10,000 காசோலையை ஐடாவிடம் தந்து தனது அன்பு மனைவி மேரி டேபர் ஷெல்லின் நினைவாக வேலூரில் பெண்கள் மருத்துவமனை அமைக்க நிதியுதவி செய்தார். தோழி ஆனி ஹாங்காங்குடன் 1900 ஜனவரி மாதம் வேலூருக்கு வந்தார் ஐடா. இருவரும் மருத்துவ பணியை உடனடியாக தொடங்கினர். கூடவே மருத்துவமனை கட்டிடம் கட்டும் பணியும் தொடங்கியது. திட்டமிட்டபடி 40 படுக்கைகளுடன் பெண்களுக்கான மேரி டேபர் ஷெல் நினைவு மருத்துவமனை தொடங்கப்பட்டது. 1904 தென்னிந்தியாவில் பரவிய பிளேக் நோயை தடுப்பதில் டாக்டர் ஐடா பெரும் பங்கேற்றார். அப்பொழுது போதிய பயிற்சி பெற்ற செவிலியர்கள் இல்லாதது ஐடாவின் மருத்துவ பணிக்கு பெருந்தடையாக இருந்தது. இதன் தொடர்ச்சியாக செவிலியர் பயிற்சி பள்ளி ஒன்றை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் ஐடாவின் மனதில் உதித்தது. இதற்கான பணி 1908 தொடங்கினார் ஐடா. பின்பு 5 மாணவிகளுடன் செவிலியர் பயிற்சி பள்ளி தொடங்கப்பட்டது. 1913 பெண்களுக்கென ஒரு மருத்துவ கல்லூரி தொடங்க வேண்டும் என்று டாக்டர் ஐடா திட்டமிட்டு அவர் எண்ணத்தை வெளியிட்டார். ஐடாவின் எண்ணத்தை தென்னிந்திய மறைப்பணி மன்றம் ஏற்றுக்கொண்டது. அதனை தொடங்க 200 ஏக்கர் நிலமும் தயாராக இருந்தது. 1914 நெடுவிடுப்பில் ஐடா அமெரிக்காவிற்கு சென்றார். அதே நேரம் முதல் உலகப் போர் மூண்டது. 1915 கடுமையான போர் சூழலில் இந்தியா திரும்பி வந்தார். மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கான பணியை விரைவுபடுத்தினார். 1918 பட்டய மருத்துவ படிப்புடன் பெண்கள் மருத்துவ பள்ளிக்கான அனுமதியை பெற்றார். 1918 ஆகஸ்ட் 12 யூனியன் மருத்துவ பள்ளியை சென்னை மாகாண கவர்னர் பென்லண்ட் பிரபு தொடங்கி வைத்தார். 1948 யூனியன் மருத்துவ பள்ளி கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரியாக தரமுயர்த்தப்பட்டது. பின்பு இரு பாலரும் மருத்துவம் படிக்கும் வசதி வந்தது. இவரை போற்றும் விதத்தில் இந்திய அரசு கெய்சர் இந்து என்ற பொற்பதக்கத்தை அளித்தது. அமெரிக்கா 1935 டிஎஸ்சி பட்டம் அளித்து கௌரவித்தது. மேலும் FACS என்னும் ஒரு மதிப்பியல் பட்டத்தை உவந்து தந்தது. 1960 மே 24 அன்று ஐடா கொடைக்கானலில் தனது 90வது வயதில் இயற்கை எய்தினார். அவரது மரபுகள் மற்றும் குடும்பம் மற்றும் அமெரிக்காவில் உள்ள வசதியான வாழ்க்கை ஆகியவற்றை நிராகரித்து
தேவன் தனக்கு கொடுத்த அழைப்பில் உறுதியாக நின்று மருத்துவத்துறையில் பெரும் வளர்ச்சியினை கொண்டு வந்தார் ஐடா. இவரைப் போல நாமும் நமது அழைப்பை அறிந்து செயல்படுவோமா? இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.